அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பத்தி நம்ம பார்க்கக்கூடியது நம்மளோட முதுகு தண்டு, இந்த ஸ்பைன் ஃபிளெக்சிபிலிட்டிக்காக சில ஆசனாஸ்லாம் பார்க்க போறோம். இந்த ஆசனாஸ் எல்லாமே தனித்தனியா பார்த்துருப்போம். பட் எந்தெந்த ஆசனா எதுக்கு தேவைப்படுதுங்கிறதுக்காக நம்ம இப்போ செப்பரேட்டா பார்க்கணும். நம்மளோட முதுகு தண்டை எவ்வளவு நெகிழ்வு தன்மையா வச்சுக்கணுமோ அந்த மாதிரி இருந்தா அது எதுக்காக அப்படி வைக்கணும்னா, நான் அது மற்ற ஆசனாலாம் பண்றதுக்குமே ரொம்ப சுலபமாக இருக்கும். அது இல்லாம உங்களுக்கு அந்த லோ பேக் பெயின் இது எல்லாமே வர்றதுல இருந்து நம்ம தடுத்துக்கலாம். சரி, இதுல பகுதி 1 இதுல ஒரு 2 ஆசனா பார்க்கலாம். முதல் ஆசனா உஷ்ட்ராசனா, இங்கிலீஷ்ல கேமல் போஸ்ன்னு சொல்லுவோம். அதை எப்படி பண்றது நம்ம பார்க்கலாம். இதே மாதிரி வஜ்ராசனம் போட்டுட்டு ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். இந்த வஜ்ராசனாலே அப்படியே நம்ம இப்படி முட்டி போட்டுரும். போட்டுட்டு இந்த டோ நல்லா ஃப்ளாட்டன்னு வைக்கணும். 2 முட்டியுமே சேர்ந்தே இருக்கிற மாதிரி நம்ம பார்க்கணும். தள்ளி தள்ளி வைக்க வேண்டாம். வச்சுட்டு சப்போஸ் இதில் பண்ணும்போது உங்களுக்கு பேலன்ஸ் கிடைக்கலன்னா வேணா கால் கொஞ்சம் அகலப்படுத்திக்கலாம். ஆனால் இப்படி பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். கைகள் முன்னோக்கி நீட்டிட்டு வலது கையை கொண்டு வலது குதிக்காலை பிடிச்சிக்கலாம். இடது கையை கொண்டு இடது குதிக்காலை பிடிச்சிட்டு நல்லா தலையை பின்னோக்கி வச்சுட்டு உடம்ப முன்ன தள்ளணும். சில வினாடிகள். தளர்த்திக்கலாம். இது உஷ்ட்ராசனா. உஷ்ட்ராசனா பண்ண உடனே நம்ம முன்னோக்கி குனிஞ்சணும். ஏன்னா நம்ம பின்னோக்கி பண்றதுனால நம்ம முதுகு தண்டு வலிக்கிறதுனால வலிக்கலாம். அதனால உடனே முன்னோக்கி பண்ணிடலாம். தளர்த்திக்கலாம். இந்த உஷ்ட்ராசனால கை முழுமையா கொண்டு போய் பிடிக்க முடியல, குதிக்கால வைக்க முடியல அப்படிங்கிறவங்களுக்கு என்ன பண்ணலாம்னா, இடுப்புல மட்டும் கையை வச்சுட்டு அப்படியே இதே மாதிரி முட்டி போட்டு இடுப்புல கையை வச்சுட்டு அப்படியே இப்படி பின்னோக்கி வளைஞ்சிடலாம். தளர்த்திக்கலாம். அதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணதை முழுமையான உஷ்ட்ராசனா. இது அது பண்ண முடியாதவங்களுக்கு இந்த மாதிரி இடுப்புல கை வச்சுட்டு நம்ம பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட முதுகு தண்டு நல்லாவே வளையறதுனால நல்லாவே உங்களுக்கு ஃபிளெக்சிபிலிட்டி இம்ப்ரூவ் ஆயிடும். ஆசனா 2. இதுல நம்ம அர்த்த மச்சேந்திராசனா நம்ம பண்ண போறோம். இதுல இடது காலை இப்படி மடக்கிடலாம். வலது காலை இந்த காலை தாண்டி இப்படி வைக்கணும். கால் பாதத்தை நல்லா இப்படி ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். இப்படி வைக்காம கால் பாதத்தை நல்லா கீழே பதிய வச்சிடணும். இந்த கால் பாதத்தோட இதுவும் இந்த முட்டியும் நேர்கோட்டில் இருக்கணும். இப்போ எந்த கால் மேலே வச்சிருக்கோமோ அதோட கை, இப்போ நான் வலது கால் மேலே வச்சிருக்கேன். ஸோ அதனால வலது கையை பின்னோக்கி வச்சுட்டு இடது கை இப்படி மடக்கி நல்லா கை இந்த பக்கமாக கொண்டு இந்த கையை வச்சு இப்படி தள்ளணும். தள்ளினா இந்த கால் நல்லா நேரம் ஆயிடும். அதுக்கப்புறம் நம்மளோட இந்த இடது காலோட முட்டியை பிடிக்க போறோம். பிடிச்சிட்டு முதுகு தண்டை நல்லா நேரம் ஆக்கிட்டு வலது பக்கமா திரும்ப போறோம். சில வினாடிகள். 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். இப்போ அப்படியே நம்ம வலது பக்கம் பண்ண போகிறோம். வலது காலை இப்படி மடக்கிடலாம். மடக்கிட்டு இந்த இடது காலை எடுத்து பிடிக்க போகிறோம். இது முழுமையாக பண்ண முடியலன்னா எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு நம்ம ட்விஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளோட முதுகு தண்டுக்கு நல்லா இந்த ட்விஸ்டிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ தான் நம்ம ஃப்ளெக்சிபிலிட்டி நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆசனா பார்த்தது பேக் பெண்டிங். செகண்ட் ஆசனாவில் பார்க்குறது ட்விஸ்டிங் போஸ். இப்போ நான் இடது கால் மேலே வச்சுருக்கேன். ஸோ அதனால இடது கையை பின்னோக்கி வச்சிடுறேன். வலது கையை மடக்கி இந்த காலை இப்படி தள்ளிட்டு வலது காலோட முட்டியை பிடிக்கிறோம். பிடிச்சி நல்லா இடது பக்கமாக நல்லா இப்படி ட்விஸ்ட் பண்ணி தரும். சில வினாடிகள். 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம்.
இப்போ ஒரு காலை மடக்கிட்டு இன்னொரு காலை வைக்க முடியல அப்படின்னு இருந்துச்சுன்னா ஒரே ஒரு காலை மட்டும் இப்படி காலை இப்படி தாண்டி வச்சுட்டே வந்து நம்ம அப்படியே வந்து இப்படி இந்த பக்கம் பண்ணலாம். அதே மாதிரி கையுமே வந்து முழுமையாக அந்த பக்கம் ஃபுல்லாக இப்படி கொண்டு வந்து இப்படி வைக்க முடியல அப்படிங்கிறவங்களுக்காக என்ன பண்ணுறோம்னா இந்த காலை தாண்டி வச்சுட்டு லைட்டாக வந்து இந்த பக்கம் இப்படி நல்லா இப்படி தள்ளுறோம். கையை கூட இந்த பக்கம் இப்படி கொண்டு போக தேவையில்லை. ஓரளவுக்கு நல்லா இப்படி தள்ளிட்டு நம்மளோட முதுகு தண்டை நல்லா இப்படி முறுக்குற மாதிரி இப்படி வைக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். முதல்ல பண்ணது வந்து நல்லா வந்து அர்த்த மச்சேந்திராசனம். அது வராதவங்களுக்காக வந்து நம்ம இந்த மாதிரி பண்றோம். அதே மாதிரி நம்ம இடது பக்கம் வந்து பண்ணிடலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். இந்த ஆசனங்களை உஷ்டாசனமும் அர்த்த மச்சேந்திராசனமும் நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டே இருந்துச்சுன்னா நல்ல பலன்கள் கிடைக்கும். நிறைய முறை வந்து இது வந்து செஞ்சுட்டே இருக்கணும். இந்த ஆசனங்களை அமைச்சு செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.